இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரோமையர் 2 அதிகாரம் 24 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது. ஆண்டவர் மோசே மூலமாக நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் கடவுளுக்குரிய 2வது கட்டளை ஆண்டவருடைய புனிதமான பெயரை வீணாக பயன்படுத்தக்கூடாது என்பது. ஆனால் இன்று எங்களில் எத்தனை பேர் ஆண்டவரையும் அவருடைய பரிசுத்த நாமத்தையும் தூய்மையாக கடைபிடிக்கின்றோம்? பல நேரங்களில் நாங்கள் இவற்றை மீறி செயற்படுகின்றோம். குடும்பத்தில் ஒரு பிள்ளை தவறு செய்தால் முதல்ல பெற்றோர்களைத்தான் குற்றம் சாட்டுவாங்க. பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கல, நல்லது சொல்லி கொடுக்கல உண்டு. அதே போலதான் பிரியமானவர்களே, பல சமயங்களில் ஆண்டவரையும் அவர் நமக்கு கொடுத்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் வீணாக பயன்படுத்தி ஆண்டவரையும் அவருடைய வல்ல செயல்களையும் பற்றி அறியாதவர்கள் முன் ஆண்டவருடைய பெயருக்கு அவமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஆண்டவருக்கு சித்தமாக இருக்க வேண்டும் என ஜெபம் செய்வோம். இதுவரை காலமும் அவரை அவமானத்திற்கு உள்ளாக்கியதற்காக மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரையும் அவருடைய பரிசுத்த நாமத்தையும் புனிதமாக கடைபிடித்து வந்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உலகம் காணும்படியாக அவர் செய்வார். இதை விசுவசிக்கிறீர்களா? முழுமனதோடு ஆமேன் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.